வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நம்மளோட குரூப் 2 பேட்சில் டாபிக் டெஸ்ட் 5 நடந்தது. அந்த டாபிக் டெஸ்ட் 5ல் ஆப்டிடியூட்ல இருந்து சிம்பிளிஃபிகேஷன், ஓகே, இதில் இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதே போல் ரீசனிங் கான்செப்ட்லேயும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, அதுலேயும் 10 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, மொத்தத்துக்கு 25 கொஸ்டின். ஸோ நம்மளோட பேட்சில் கரெக்டாக வீடியோஸை ரெகுலராக பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்டேட்டடாக இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி மாடல் கேட்குறாங்களோ அதுவும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில். ரைட், ஸோ இதை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது பவரில் 0ன்னு வந்துருச்சு. அப்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 தான். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல 1 தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். இது மூலிமா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ இங்கே தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பவரில் இருக்க வேல்யூ மைனஸில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 1/, இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடணும். அதாவது இங்கே பவரில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும். இங்கே -1ன்னு இருக்கனால நம்ம 1/4 மட்டும் போட்டாவே அது ப்ளஸில் மாதிரி இருக்கும் அர்த்தம். ஓகே, இப்போ அதே இது அடுத்ததை கவனிங்க. 4 பவர் -2ன்னு இருக்குது. அப்போது 1/4² அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். இங்கே மைனஸில் இருந்தது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும் 1/ல எழுதணும் அப்படின்னா. புரிஞ்சுங்களா? அப்போ பவரில் இருக்க வேல்யூ இப்படி தான் நம்ம மைனஸில் இருந்தால் அதை நம்ம ப்ளஸில் மாற்றுவோம். அதே இது இப்போ கீழே டிவைடில் 1/4 பவர் -2ன்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் மல்டிப்பிளாக எழுதும்போது, அதாவது மேலே எழுதும்போது நீங்கள் 4² நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி தலைகளாக மாற்றும்போது பவர் வேல்யூ சிம்பிள் மாறிடும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? 1/4ன்னு வரும், ப்ளஸ் 1/4² வரும், ப்ளஸ் 1/4³ அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் பவரில் 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ வேல்யூலாம் நோட் பண்ணுங்கள். 1/4 ப்ளஸ் 1/4² வேல்யூ என்ன? 16 ப்ளஸ் 1/4³ வேல்யூ 64. ஓகே, இதுதான். இப்போ இந்த சைடு 1 இருக்கிறத நம்ம நோட் பண்ணிட்டே வரணும் அவசியம் இல்லை, இதை மட்டும் சால்வ் பண்ணாவே போதும். இப்போ இந்த 3 வேல்யூக்கு எல்சிஎம் என்ன வரும்? 64ன்னு வருமா? இப்போது இதில் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், ஆப்ஷன் சி தான் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் 64ன்னு இருக்குது டிவைடில், இங்கே பவர்லையும் 1 தான் இருக்குது. அப்போது அவ்வளோக்கா பெரிய சேஞ்சஸ்லாம் வராது. அப்போது டிவைடில் 64ங்கிறது தான் இருக்கும். இருந்தால் நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போது 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 64 கிடைக்கும்? 4 அப்படின்னா 16ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 16 64. அப்போ 16 நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் இங்கே 16ன்னு இருக்குது, இன்ட்டு 4ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64. அப்போது மேலேயும் நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 1 × 4 1 × 4 4 தான். ப்ளஸ் அதே போல் 64 × 1, அப்போ மேலே இருக்க 1ஆல் மல்டிபிள் பண்ணோம். 1 நோட் பண்ணிடலாம். மேலே இருக்கிற ஆட் பண்ணுங்கள். 16 + 4 20, 20 + 1 21. 21/64 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். எப்பயும் போல் போர்ன்மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் எக்ஸ்பனன்ட் கான்செப்ட். ஓகே, போர்ன்மாஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உள்ள எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம போர்ன்மாஸ் ரூலை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கேயும் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுக்குறாங்க. நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது இங்கே 2/5 இன்ட்டு -3/7 இருக்குது. ஓகே, அடுத்து -1/6 இன்ட்டு 3/2ன்னு இருக்குது, ப்ளஸ் 1/14 இன்ட்டு 1/5 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம போர்ட் மாஸில் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். மொத்தம் 3 சிம்பிள் தான் இருக்குது. மல்டிபிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி இங்கே இருக்கிறதுல மல்டிபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். அதே போல் இதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இதையும் நம்ம பண்ணிக்கலாம். இடையில இருக்க இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம சிம்பிளை பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இங்கே மைனஸில் இருக்கா? அப்போது மேலே இருக்க 2 வேல்யூயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 6, அப்போ -6 / 35. அடுத்து இந்த மைனஸ் டேம். ஓகே, அந்த மைனஸ் டேம் நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணலாம்? 1 3 3 2 3 6. அப்போ மேலே 1 × 1 தான் இருக்குது 1, கீழே 2 × 2 4 ப்ளஸ். ஓகே, அடுத்த ப்ளஸ் சிம்பிள் நான் இடையில இருக்க ப்ளஸ் சிம்பிளை போட்டாச்சு. 1/14 × 2/5னா 1 2
7 2 14. அப்போது மேலே 1 தான் இருக்குது, 1 × 1 தான் இருக்குது. டிவைடில் 7 × 5, 7 × 5 என்ன 35. இப்போது எல்சிஎம் எப்போ எடுக்கணும், அதாவது பேசிக் தெரியாத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பின்ன வேல்யூவில் எப்போ எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில ப்ளஸ் சிம்பிளோ, அதாவது ப்ளஸ் சிம்பிளோ மைனஸ் சிம்பிளோ வந்தால் தான் நம்ம கீழே இருக்க நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? அதே இது மல்டிபிளோ டிவைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அது கேன்சல் பண்ணக்கூடிய நம்பர் இருந்தால் கேன்சல் ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து மல்டிபிள் பண்ணுறது டிவைட் பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் தானே இருக்குது. அப்போ கீழே இருக்க வேல்யூக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எந்த நம்பருமே வந்து காமனாக கேன்சல் ஆகிறதுக்கு இல்லை. அப்போ 35 காமனாக இருக்குது. 35 4 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 20க்கு 0, பேலன்ஸ் 2, 3 12 2 14, 140ன்னு இருக்குது. இப்போ ஆப்ஷனில் 140 இருக்குது. இருந்தாலும் அது சிம்பிளி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 35 × 4 தான் 140. அப்போ மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆனால் 24 -24. அதே போல் இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுறணும். இங்கே இருக்க மைனஸ் சிம்பிள் 4 × 35 ஆனால் அப்போ மேலே 35ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 × 35 35. அடுத்து ப்ளஸ் 35 × 4 தான் 140. அப்போ மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ இங்கே 24ல் 4 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 20 மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே 20 -20 இருந்தால் -20 -35 -55 டிவைடட் பை 140. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ ஆப்ஷனில் இல்லை. அப்போ இதை சிம்பிளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 5ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா -11 வரும். ஓகே, அதே போல் இங்கே 2 5 10 பேலன்ஸ் 4 40னா 8 5 40. அப்போ டிவைடில் 28ன்னு இருக்கும். -11/28. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாதுல்ல. சரி, தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் இப்போ டிவைடு இருந்தால் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், மல்டிபிளில் எது கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சிம்பிள் கரெக்டாக தெரில அப்படின்னா 2 கொஸ்டினையும் பாருங்கள். இங்கே டிவைடு இருக்குது. ஓகே, ஒரு சில பேர் வந்து சார் ப்ளஸ் சிம்பிள் டிவைட் சிம்பிள் சரியாக தெரியல சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது டிவைடு தான். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி தெரியும், ஆனால் டிவைடு தான். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம 48 டிவைடட் பை 12 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் 9/8 ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போது நீங்கள் ஆஃப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மல்டிபிள். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிபிள்ங்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃப் பதிலாக மல்டிபிள் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ இங்கேயே பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் பதிலாக மல்டிபிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண பின்னாடி இதை போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணான்னு நினச்சி ஃபஸ்ட்டு டிவிஷனை பண்ணிடுவாங்க. இதுதான் தப்பு, இங்கே பண்ணுற மிஸ்டேக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. என்னென்னா மல்டிபிள்ங்கிற சிம்பிளாக மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். எப்படின்னா, இப்போ மல்டிபிளில் இருக்குது, இதையும் அடிச்சு கொடுக்கலாம், 2ன்னு வரும். அதே போல் இதையும் அடிச்சு கொடுக்கலாம், 3ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும், 3/2ன்னு தானே இருக்குது, 3/2 டிவைடட் பை, அதே போல் இங்கே 2 4, இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2ன்னு இருக்குது. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பின்னாடி தான் என்ன பண்ணணும், டிவிஷன் நீங்கள் பார்க்கணும். ஸோ டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். வெளியிலையும் 48 டிவைட் பை 12ன்னு இருக்குது. 12 12 4 12 48. அப்போ 4 இன்ட்டு அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகும், இதை மல்டிபிளாக சேஞ்ச் பண்ணி 1/2 அப்படின்னு இருந்ததை 2/1 நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, 2/1. இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ 3 மட்டும்தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ 4 × 3 12. ஸோ 12 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் நல்லா அதை கவனித்து கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின் நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ லாக் கான்செப்டில் இது இருக்கே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ இங்கே லாக் பேஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பேஸ் 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மல்டிபிள், அதாவது 5^4ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ளஸ் லாக் பேஸ் 5, இது இங்கே இருந்த பேஸ் 5 மாதிரி அப்படியே இருக்குது 5ன்ட்டு. ஓகே, பவரில் 1/100 இருக்குது. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற சேம் மெத்தட் தான். அதாவது a⁻m இன்ட்டு a⁻nன்னு இருந்துச்சுன்னா, அதாவது பேஸ் காமனாக இருந்ததுன்னா பவரில் இருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் பவரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். a⁻m + n இந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல. அதே போல் a⁻m டிவைடட் பை a⁻nன்னு இருந்துச்சுன்னா டிவைட் வந்தால் பவரில் இருக்க வேல்யூவை மைனஸ் பண்ணலாம். அப்படிங்கிறனால நம்ம பார்த்துருப்போம்ல. சேம் மெத்தட் தான் இங்கேயும். லாக் கான்செப்டில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா, ஓகே, ஸோ லாக் கான்செப்டில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இங்கே லாக் பேஸ் 5 காமனாக எடுத்துகிட்டு இந்த வேல்யூ மட்டும் மல்டிப்பிளில் எழுதலாம். ஓகே, ப்ளஸில் இருந்தது அப்படின்னா மல்டிப்பிளில் எழுதலாம். அதே இது மைனஸில் இருந்தது அப்படின்னா டிவைடில் எழுதலாம். ஓகே, இப்போ மல்டிப்பிள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், 4 × 1/100 நம்ம எழுதுவோம். ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன ஆகும், 1 4 4 டிவைடில் வந்து 25ன்னு வரும். 25 4 100. அப்போது லாக் பேஸ் 5 இங்கே 1/25 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், லாக் பேஸ் 5 இந்த 1/25ங்கிறத 1/5² நம்ம எழுதலாம். 25 வந்து என்ன நம்ம எழுதலாம், 5² நம்ம எழுதலாமா. அடுத்தது இப்போ 1 பவருக்குள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள், 1/5² இருக்கா. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 1/ன்னு இல்லாமல் பவர்லேயே -2 நான் போட்டுறேன். ஓகேவா, அப்போது 5 - 2 இதுதான் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது. அப்போ லாக் பேஸ் 5 5^-2 இந்த மாதிரி கொடுத்துருக்கா. இப்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, இங்கேயும் பேஸ் 5ன்னு வந்து இங்கேயும் அதே போல் 5 நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாவே மேலே இருக்கிறதா அதற்கான ஆன்சர். -2 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா, இதுதான் அதற்கான ஆன்சர். -2 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ என்னென்ன ரூல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இது ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா மாடிஃபை பண்ணுறோம். அது நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த வேல்யூங்கிறது நம்ம சேமாக வந்துச்சு அப்படின்னாவே அதோட வேல்யூ -2. அதாவது இன்னும் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் மல்டிபிள் எழுதலாம். அப்போ -2 லாக் பேஸ் 5 இன் பவர் 5 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போ இதோட வேல்யூ இங்கேயும் சேம் வேல்யூ வந்துச்சு அப்படின்னாவே இதோட மதிப்பு 1. அப்போ -2 × 1. இப்போ நீங்கள் லாக் பேஸ் 10 பவர் 10 இந்த மாதிரி இருந்தாலும் இதோட மதிப்பு 1 தான். லாக் பேஸ் 100 பவர் 100 இந்த மாதிரி சேம் நம்பர், இந்த பேஸ்லையும் இங்கேயும் சேம் நம்பர் வந்துச்சாவே அதோட மதிப்பு 1 தான். இந்த ரூலில் நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னாவே இதோட வேல்யூ 1 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ -2 × 1 -2 தானே, அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ புதுசாக இருந்தால் இதை நோட் பண்ணி வைங்க. இப்போது நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னோடய கிளாஸை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது கவனிக்கிறவர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மெத்தட் புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ, இது புதுசாக இருக்குது ஆல்ரெடி தெரிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் புதுசாக இருக்குது லாக் கான்செப்ட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி ரூல்ஸை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ராப்பராக நோட் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது ³ √7 மற்றும் 4√5 இவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இதவே ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இப்போது ³ மென்ஷன் பண்ணியிருக்காங்கனாவே 7 இந்த க்யூப் இருக்குல்ல அதை 1/ல நோட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ரூட்டுக்கு பதிலாக. இப்போ √7 இருந்துச்சுன்னா ரூட்டோட மதிப்பு 2 ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவாங்களா. அப்போ 7 பவர் 1/2 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, அதே போல் தான் இங்கே க்யூப்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 1/3 நோட் பண்ணலாம். அதே இது இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குட்டியாக 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியில் தனியாக நோட் பண்ணுறதுக்கும் இங்கனக்குள்ளே பவரில் குட்டியாக நோட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தனியாக நோட் பண்ணாங்கன்னா 4 × நம்ம √5 இப்போ இன்கேஸ் 25 இருந்தால் நம்ம அதை 5ன்னு எழுதி கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
அதே இது இந்த மாதிரி குட்டியாக எனக்குள்ள நோட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே என்ன வேல்யூ வருதோ ப்ராக்கெட் அந்த ரூட்குள்ளே என்ன வேல்யூ வருதோ அதை போட்டுட்டு இந்த 4 வேல்யூவை 1/4 நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல என்ன குட்டியாக மென்ஷன் பண்ணுறாங்க அந்த குக்கிக்குள்ளே என்ன நோட் பண்ணுறாங்களோ அந்த நம்ம இப்போ இன்கேஸ் 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே என்ன வருதோ எக்ஸ்ன்னு வருதோ அதை 1/6ன்னு போடணும். இது பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இந்த 2 தான் தேவை. 4ல் கொடுத்துருந்தாங்க, அதே போல் கியூப் ரூட்டில். இப்போ இதை 2ஐயும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம் அப்படின்னா 7 1/3, அடுத்து 5 1/4. இப்போ பவரில் இருக்க வேல்யூ பாருங்கள், 1/3 1/4 இருக்குல்ல, அந்த 3 4 இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 12 தான் கிடைக்கும். ஓகேவா? 12 தான் கிடைக்கும். அந்த 12ஆல் இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த வேல்யூலாம் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். 1 3 3 4 12, 1 4 4 3 12. அப்போ 7/4 5 கியூப். அப்போ இது 2க்கு இடையில தான் வரக்கூடிய நம்பர். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதவே ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். 7/4னா 7 கியூபோட வேல்யூ 343. ஓகேவா? இதை மறுபடியும் ஒரு 7ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 வந்துடுமா? அப்போது 21க்கு 1 பேலன்ஸ் 2. அடுத்து 4 28 2 30க்கு 0 பேலன்ஸ் 3. 21 3 24 2401 தான் 7/4ஓட வேல்யூ. இப்போ 5 கியூபோட வேல்யூ என்ன? 5 கியூபோட வேல்யூ 125. அப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில 125லேருந்து 125 2401 இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் என்ன, எது இடையில் அமையும், இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் 12 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோமா, அந்த 12 இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயுமே ரூட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட்டோட வேல்யூ 1/2 தானே. அப்போ இது என்ன ஆகும், 2/1/2ன்னு மாறும். இதை நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்ச 12ஆல் நீங்கள் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6ங்கிறதா எல்லாத்துலேயுமே பவர் 6ங்கிறதா வரும். அதாவது 2/6 3/6 4/6 5/6 இதுதான் வரும். இப்போ நம்ம இது 2க்கு இடையில அமையணும்ல, 125க்கு மேலே அமையணும். அதே போல் 2401க்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2/6ஓட வேல்யூ என்ன? இப்போ எனக்கு 2/5ஓட வேல்யூ தெரியும் 32. அதோட 2 மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், 64ன்னு வரும். மினிமமே 125 தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் வரணும். ஆனால் 65ன்னு இருக்கா, அதனால் ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்போ அதே இது 3/6ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/3ஓட வேல்யூ 27. இப்போ நீங்கள் இதவே இன்னொரு விதத்தில் நோட் பண்ணிக்கலாம். 3 6ஐ நோட் பண்ணணுமா, அப்போ 3 × 3 × 3 × 3 × 3 6ஐ நோட் பண்ணிட்டேனா. இப்போ 3 9, இதுவும் 3 9, இதுவும் 3 9. இப்போ 9ஓட கியூப் வேல்யூ தானே. 9ஓட கியூப் வேல்யூ என்ன? 729. இதுதான் 9ஓட கியூப் வேல்யூ. ஓகேவா? அப்போது நீங்கள் பாருங்கள், 125லேருந்து 2401க்குள்ளே இந்த 729 அடங்கும் தானே. அப்போது இந்த கியூப் ரூட்டுங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாடலில் இருக்கும். லாஸ்ட்டாகவே இதை கேட்டிருந்தாங்க தான், லாஸ்ட்டு குரூப் 4 இந்த மாதிரிலாம் கேட்டிருந்துருக்காங்க தான். ஸோ இதை நீங்கள் இப்போ நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் இந்த நம்பரோ பவரில் இருக்க வேல்யூ இதுதான் மாறும். அப்போ அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ இங்கே கியூப் ரூட் அப்படின்னே வந்திருக்கு. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த மைனஸ் வந்திருக்கா, மைனஸில் வந்திருந்தால் ஆன்சரும் மைனஸில் வரும். ஏன்னா கியூப் ரூட் கொடுத்துருக்கிறதுனால. ஓகேவா, மைனஸ்லாம் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது 121 ப்ளஸ்ன்னு இருக்கா. ஓகே, 121 ப்ளஸ்ஸு. அப்போ 121க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான கியூப் வேல்யூ என்ன? 125. எதோட கியூப் வேல்யூ? 5ஓட கியூப் வேல்யூ. அப்போ 5ங்கிறது தான் இங்கே ஆன்சராக வரும், -5ங்கிறது தான் அதுக்கான ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஈஸியான ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை நல்லா தெளிவாக நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னாவே ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேல்யூலாம் நல்லா கவனிக்கணும்.
3 கியூப் கொடுத்து ப்ராக்கெட்டில் பவரில் மறுபடியும் -2ன்னு இருக்குது. அப்போ பவருக்கு மேலே இன்னொரு பவர் வந்துச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 3 இங்கே 3 2 6 -6ன்னு வருமா? ஓகேவா? 3 பவர் 6 அவ்வளோதான். இது 3 பவர் -6ன்னு மாற்றிக்கலாம். இன்ட்டு இந்த வேல்யூவா இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே -3ன்னு இருக்கா? அப்போ 2 × -3 இதுவும் 2 பவர் -6ன்னு வரும். ஓகே, அதே போல் கீழே இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே -2ன்னு இருக்குது. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2 பவர் -8ன்னு இருக்கும். இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 4 பவர் -2. இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. இப்போது மைனஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 பவர் -6 இன்ட்டு 2 பவர் -6 டிவைடட் பை 2 பவர் -8 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 4 பவர் -2. இந்த வேல்யூவில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வேல்யூவோட பவரில் வந்து மைனஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் தலையெல்லாம் மாற்றினா ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போது இந்த மைனஸில் இருக்க இந்த வேல்யூலாம் கீழே நோட் பண்ணிங்கன்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இதுவும் மைனஸில் தானே இருக்குது, அப்போ இதையும் கீழே நம்ம கொண்டு போயிடலாம். அடுத்து இங்கே இருக்க டேர்மும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மைனஸில் தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்க எல்லா டேர்மே வந்துட்டு அப்படியே மேலே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஆன்சர் என்ன வரும்? அதாவது எப்படி சேஞ்ச் பண்ணோம்? 2 பவர் -8ன்னு இருந்தது +8ஆக மாறிடும். அதே போல் 3 பவர் -4 இருந்தது +4ஆக மாறிடும். 4 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இருக்கும். டிவைடட் பை இங்கே 3 பவர் 6 இங்கெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டுல, அப்போது -6ங்கிறது +6ஆக மாறிடும். அதே போல் 2 பவர் 6. ஓகேவா? இப்போ இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இந்த 4 ஸ்கொயர்னு இருக்கா, 4ங்கிறது 2 ஸ்கொயர் தானே, அப்போது 2 ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்னு அப்போ என்ன வரும்? 2 பவர் 4ன்னு வருமா? இதுக்கு பதிலாக நம்ம 2 பவர் 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வேல்யூலாம் கேன்சல் பண்ணலாம். 3 பவர் 4 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இங்கே 3 பவர் 4 வரைக்கும் போயிட்டு பேலன்ஸு 6லேருந்து 4 வருஷம் பேலன்ஸ் 2 இருக்கும். ஓகேவா? அதே போல் இங்கே 2 பவர் 6 ஃபுல்லாக போயிடும். இங்கே 2 பவர் 8ல் 6 வரைக்கும் போயிட்டு பேலன்ஸு 2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகே, 2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ வேல்யூலாம் நோட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது 3 ஸ்கொயர், மேலே இருக்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 4. இதுவே நீங்கள் மாற்றிக்கலாம். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4 இன்ட்டு 2 பவர் 4ஓட வேல்யூ 2 பவர் 4ஓட வேல்யூ 16. இங்கே 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன போட்டுக்கலாம்? நம்ம 9 நம்ம போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ 9 போட்டுக்கலாம். 16 இங்கே 9 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மேலே இருக்க வேல்யூவோட எதையுமே நம்ம கீழே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 16 × 4 64 டிவைடட் பை 9. இப்போது 64 எத்தனை 9 இருக்குது? 7 9ன்னு இருக்கா? ஸோ 7 9 இருக்குது. 63 வரைக்கும் வரும். பேலன்ஸ் 1/9. 7 1/9 அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பவர் வேல்யூவில் ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்திருந்ததுன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே 1000 பவர் 9 டிவைடட் பை 1000 பவர் 24ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு வேல்யூ தெரிஞ்சுருக்கணும். 1000 அப்படின்னாவே அது பேஸ் 10ல் எப்படி எழுதலாம்னா 10 பவர் 3ன்னு எழுதலாம். 10 கியூப் தான் நம்ம 1000 நம்ம எழுதலாம். இங்கே நீங்கள் 10 பேஸ் 10 அப்படின்னாவே 10ன்னு போட்டுட்டு இங்கே எத்தனை 0 இருக்கோ அந்த நம்பர் நோட் பண்ணணும். இதுதான் விஷயம். ஓகேவா? இது இங்கே 10,000ன்னு இருந்துச்சுன்னா 10ன்னு போட்டுட்டு எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குன்னா 10 பவர் 4 இதுதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 இருக்கா? அப்போ 1000 பதிலாக நம்ம 10 கியூப் நம்ம நோட் பண்ணலாம். அதுக்கு மேலே பவரில் 9 இருக்குது. டிவைடட் பை 10 பவர் 24ன்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பவருக்கு மேலே இன்னொரு பவர் வந்தால் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 9 3 27. அப்போ 10 பவர் 27 டிவைடட் பை 10 பவர் 24. இதில் இங்கே பேஸ் காமனாக இருந்து டிவைடில் இருந்துச்சுன்னா பவர் இருக்க வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணலாமா? அப்போ பேஸ் 10 அப்படியே போட்டுட்டு 27 24 போனுச்சுன்னா பேலன்ஸ் 3 தான். இப்போ அகைன் 10 கியூப் இதுதான் ஆன்சர். இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம் 10 கியூப் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நம்ம 1000 அப்படின்னு தான் 10 கியூப் நம்ம எடுத்திருந்தோம். அப்போ 10 கியூப்னு இருந்தால் அகைன் என்ன ஆகும்? 1000ங்கிறதானே 10 கியூபோட வேல்யூ என்ன? 1000. இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
ஸோ இந்த மாதிரி பேஸ் கான்செப்டில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒருவேளை 0.001 இந்த மாதிரி இருந்ததுன்னா இது எப்படி நம்ம பேஸ் 10ல் எழுதலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் 10 நம்ம நோட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட் வந்திருக்கா, ஸோ அப்போ கண்டிப்பாக மைனஸ்லாம் நம்ம போடணும். மைனஸ் நோட் பண்ணுறதா எத்தனை வேல்யூனா 1 2 3 டெசிமல், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் வந்திருக்கோ அத்தனை நம்பர் நோட் பண்ணணும். இதுதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இதவே நீங்கள் எப்படி வேறு விதத்தில் எழுதுவீங்க அப்படின்னா 0.001 இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெசிமல் இருந்தால் பின்னத்தில் மாற்றினா என்ன பண்ணுவோம், இங்கே இந்த முழு நம்பர் 1ன்னு போட்டுட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா, அதனால நம்ம 1000 நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ 1/1000 அப்படிங்கிறத 10 கியூப் நம்ம எழுதுவோமா. இப்போ நம்ம 10 கியூப்ங்கிறது 1/ல இருந்துச்சுன்னா அது நம்ம பவரில் மைனஸ்ங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த வழியில் நீங்கள் இப்படியும் நீங்கள் 10 பவர் -3 தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மெத்தட்லேயும் கரெக்டாக 10 பவர் -3 என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 216. இப்போது நீங்கள் இந்த வேல்யூயை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பவரில் 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இந்த 3 பவர் எக்ஸுங்கிறது தனியாக இருந்திருக்கும், இன்ட்டு 3 ஸ்கொயருங்கிறது தனியாக இருந்திருக்கும். அப்போ பேஸ் காமனாக இருந்து மல்டிபிள் பண்ணுறதா என்ன பண்ணுவோம், பவரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணியிருப்போம். இதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே தனியாக பிரித்து எழுதிட்டேன். ஓகேவா. ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 216. இப்போது இந்த 3 பவர் எக்ஸை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 3 பவர் எக்ஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இன்ட்டு 3 ஸ்கொயர்னு இருக்குது, இது வந்து ப்ளஸ் டேர்மில் இருக்குது. அப்போ இது வரும்போது மைனஸாக வரும். 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 216 மட்டும் இந்த சைடு இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு 3 பவர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 பவர் எக்ஸ் இருக்குது, இதை மட்டும் நம்ம காமனாக எடுத்துடுறோம். 3 பவர் எக்ஸ் காமனாக எடுத்துடுறோம். இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த 2 டேர்மில் 3 பவர் எக்ஸ் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இது 3 ஸ்கொயர் மட்டும் இருக்கும், மைனஸ் இந்த 3 பவர் எக்ஸ் வெளியில் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஈக்குவல் டு 216. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க வேல்யூ நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 3 பவர் எக்ஸ் நோட் பண்ணிடலாம். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 216. இப்போ 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 9, ஏதாவது ப்ராக்கெட்னு தான் இன்ட்டு தானே அர்த்தம், அதை நான் போட்டுக்கிறேன். 9 மைனஸ் 1 8 ஈக்குவல் டு 216. இப்போ அழகாக நீங்கள் 8 இங்கே கேன்சல் பண்ணலாமா, 1 8 8, இங்கே ஈரட்டா 16, பேலன்ஸ் என்ன வரும், 21ல் 16 போனஸ்னால் பேலன்ஸ் 5, அப்போ 56ன்னு இருக்குமா. 56ங்கிறது 8 56. அப்போ 3 பவர் எக்ஸோட வேல்யூ 27 கிடைக்கும். இதில் இருந்து 27 அப்படிங்கிறப்ப 3 பவர் எக்ஸ் நோட் பண்ணிங்கன்னா 27ங்கிறது 3 கியூப் நம்ம நோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கவனிங்க, இங்கேயும் பேஸ் 3ன்னு இருக்குது, இங்கேயும் பேஸ் 3ன்னு இருக்குது. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பவர் வேல்யூ ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூ 3, இந்த எக்ஸோட வேல்யூ 3, இதுதான் அதற்கான ஆன்சர். எக்ஸோட வேல்யூ தானே கேள்வி கேட்டிருக்காங்க, எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்ட்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே 1.75 இன்ட்டு 1.75 ப்ளஸ் 2 இன்ட்டு 1.75 இன்ட்டு 0.75 ப்ளஸ் 0.75 இன்ட்டு 0.75. இப்போது இங்கே 2 நம்பர் மெயினாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா 1.75 இதோ இந்த ஏன்னு எடுத்துக்கலாம், அடுத்து 0.75 இதை பின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இது நம்பராக நினச்சி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். இப்போ 1.75 2 டைம்ஸ் வந்திருக்கா, இங்கே 1.75 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆகிருக்கு, அதனால இதை ஏ ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. ஏ ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். அதே போல் இங்கே 2ன்னு வந்து ப்ளஸ்ன்னு இருக்கா சிம்பிள், அப்போ ப்ளஸ் 2ன்ட்டு இந்த ஏன்னு இருக்குது, அடுத்து பிங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 2 ப்ளஸ் அதாவது ப்ளஸ் 2ab இருக்குது, ப்ளஸ் இங்கே 0.75 2 டைம் அதான் மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போது பி ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். கீழே இருக்க பாருங்கள், இந்த வேல்யூ ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம், மைனஸ் இந்த வேல்யூ பி ஸ்கொயர், இதுதான் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இது மேலேயும்,
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது கீழே இருக்குது. இப்போ மேலே இருக்கிறத கவனிங்க, அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கமாக தான் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட விரிவாக்கம் என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது டிவைடட் பை, இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம விரிவாக எழுதுவோமா, அதுதான் இங்கே நம்ம பண்ணலாம். இப்போது எது கேன்சல் ஆகுனா இங்கே ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆகும், இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் 1 கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி, இதுதான். இப்போ நம்ம ஏங்கிறது எதை வச்சோம், 1.75 தான் ஏன்னு வச்சோம், பிங்கிறது எதை வச்சோம் 0.75. அப்போ மேலே ஏ ப்ளஸ் பினா இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும், ஏ மைனஸ் பினா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 1.75ல் 0.75 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2.5 டிவைடட் பை இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு இருக்கும். ஓகேவா, அப்போ 2.5க்கு நம்பர் கீழே டிவைடில் 1 போட்டாலும் 1 தான், போலாட்டாலும் 1 தான். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம், 2.5 தான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 16வது கொஸ்டின் பாருங்கள், சூப்பரான ஷார்ட்கட் தான் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் இருந்தது அப்படின்னாவே, அதாவது இங்கே 789 3 டைம் மல்டிபிள் ஆயிருக்கா, அதே போல் 211 3 டைம் மல்டிபிள் ஆயிருக்கு, இடையில ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், இதுதான் ஷார்ட்கட்டு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 789 ப்ளஸ் 211 இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0, அதாவது உங்களுக்கு 1000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. கீழே கவனிச்சிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா இருக்குது. இப்போ என்னாகும் அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மேலே இருக்குல்ல, அதை விரிவாக எழுதுனீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் இதோட விரிவாக்கம். டிவைடட் பை கீழே என்ன ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் இருக்கும். இப்போ என்ன ஆகும், இந்த வேல்யூ கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதை தான் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதான் அதற்கான ஷார்ட்கட். ஸோ இதை நீங்கள் ஷார்ட்கட்டுங்கிறதாலும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இதுதான் அதற்கான ஷார்ட்கட் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்க முடியும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கான்செப்டில் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் இருக்க நம்பர் என்ன 2 3 தானே, ஸோ 2, 3 இதை நீங்கள் நோட் பண்ணின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை ப்ளஸ் வந்திருக்கு, அதாவது எத்தனை 1 வந்திருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 டைம் வந்திருக்கா. அப்போது 5 டேஷ் நீங்கள் நோட் பண்ணிடுங்க. 5 டேஷ் நோட் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ணுங்கள். 2 + 3 5. அடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ணணும். அடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ணணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ணணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் நோட் பண்ணணும். லாஸ்ட்டில் இருக்க நம்பரை மேலே நோட் பண்ணணும், அதுக்கு முந்தின நம்பரை டிவைடில் நோட் பண்ணணும். இதுதான் அதற்கான ஆன்சர். 34/21 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கவனிங்க, x³ - 1 இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. x³ - 1 டிவைடட் பை x + 3 இது ஒன்று. அடுத்து டிவைடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட் என்ன, இப்போ இங்கே x² + x + 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே நோட் பண்ணுங்கள். x² + x + 1 டிவைடட் பை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 காமன் எடுக்கலாம். இதில் நீங்கள் 3 காமன் எடுத்திங்கன்னா x வரும், ப்ளஸ் 3 x + 3 அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டிவைடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டிவைடுங்கிறத நான் மல்டிப்பிளில் மாற்றிட்டு இந்த டைம் நான் தலையெல்லாம் நோட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 3x + 3 மேலே வரும், இந்த x² + x + 1 கீழே வந்துடும். இப்போது இது வந்து a³ - b³. இப்போ 1³ நம்ம நோட் பண்ணல, அதுக்கான விரிவாக்கம் எழுதுற. அப்போது x - 3 ஸோ -1 x - 1
இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அப்போ எக்ஸ் ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒன்று தானே, அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸு தான் வரும், மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் தான் வரும், ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. இதுதான் அதற்கான வேல்யூ. இப்போ எது எது காமனாக இருக்கோ கேன்சல் பண்ணுங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுவும் காமனாக இருக்கு, கேன்சல் ஆகிரும். எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3, அப்போது 3 இந்த டேம், அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது மட்டும்தான் இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அல்ஜிப்ரிக் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சார் நான் ஸ்கூல்லே இது பிடிக்காம தான் நான் மேக்ஸே எடுக்கலை, அந்த ரீசன்லாம் நம்ம இங்கே சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பார்த்து ஜாப் கிடைக்காது. ஸோ ஜாபுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் யார் ஆரம்பத்தில் இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்களோ, அதாவது ஃபார்முலா எல்லாம் பிடிக்காது, மேக்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அவங்க ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆக நம்மளுக்கு மேக்ஸ்லாம் இதனால தான் நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு ஃபார்முலாவை தைரியமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமைக்கு புதுசாக வர்றவங்க இதை பற்றி இப்போ நினைக்கிறவங்க நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றிக்கங்க. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு 2 ஃபார்முலாவாவது கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபார்முலா ரிவிஷன் சீரீஸுங்கிறதே அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு ஃபார்முலாவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை என்னதான் இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னா அதை ஒன்ஸ் அதை கேட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 4x + 5y = 83 மற்றும் 3x / 2y = 21/22 எனில் y - x இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேட்டா நமக்கு தேவையே இல்லை. இந்த ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் வச்சு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3x / 2y = 21/22 தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2ஆலே நீங்கள் மேலே இருக்கிறத 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம்ல. 1 3 3, இங்கே 7 3 21, 1 2 இங்கே 11 2 22. இதில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன கிடச்சிருக்கு? x/yயோட வேல்யூ 7/11 கிடச்சிருக்கா? இந்த எக்ஸுக்கு நேராக இந்த இருக்க வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 7. ஒய்க்கு கீழே இங்கே என்ன நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ. y = 11. நமக்கு தேவையான எக்ஸ் ஒய் வந்துருச்சுல. அப்போ நம்மளுக்கு இந்த டேம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? y - x. y - xங்கிற போது 11 - 7 ஆன்சர் 4. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை சிம்பிளை பண்ண முடியாத நம்பராக இருந்தால் அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி அந்த நம்பரை மட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி கூட நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். ஏன்னா இப்போ இன்கேஸ் 3x / 2y கொடுத்துட்டு 16 ஒரு 15 இந்த மாதிரி கூட கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே இந்த வேல்யூலாம் அடிச்சு கொடுக்க முடியாது. அப்போது இங்கே கிராஸ் மல்டிபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் இந்த ஒரு கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ரிக்ஸ் கான்செப்டில் கேள்வி கொடுத்து எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸுங்கிற டேம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் இதுலேயே முதல் டேம் இந்த வேல்யூ ஈக்குவல் இதுலேயே முதல் டேம் இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டாவே போதும். அப்போ x² இங்கே ப்ளஸ் சிம்பிள் தானே, ப்ளஸ் 2x = 3 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸோட மதிப்புன்னு கேட்குறாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணால் x² + 2x இந்த +3 ஈக்குவல் இந்த சைடு வரும்போது -3ன்னு மாறிடும், = 0 நம்ம நோட் பண்ணலாம். இப்போது இதை நீங்கள் பாருங்கள், எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -3 வரும் டிவைடட் பை எந்த 2 நம்பரை ஆட் பண்ண அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் +2ன்னு கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போது 1 3 3 இதுதான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ +2ன்னு தான் நோட் பண்ணணும். அப்போ பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை ரெண்டையும் -1ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் -3 கிடைக்கும். -1 +3 இதை ஆட் பண்ணால் +2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு தேவையான கண்டிஷன் கரெக்டாக வருது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா, இந்த டேம் x - 1
இந்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 3 இதாக எடுத்துக்குவோம். ஓகே, எக்ஸ் மைனஸ் 1 அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. உடனே வந்து நம்மளுக்கு -1 3 தான் அதற்கான ஆன்சராக வரும் அப்படின்ட்டு ஆப்ஷன் சியை அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைம் இப்போ எக்ஸ் -1 இருக்கா, அதை நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ +1ன்னு மாறிடும். ஓகேவா? அதே போல் இந்த டேமும் நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு நோட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ இப்போ +3 இந்த சைடு வரும்போது -3ஆக மாறிடும். அப்போது எக்ஸோட வேல்யூ -3. அப்போ 2x வேல்யூ என்ன, 1, -3. இதுதான் அதற்கான ஆன்சர். அதாவது -3, 1 இது ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம கேட்டிருக்க சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே புதுசாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கலாம். ட்ரிக்ஸை எங்கே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணுறோம், கொஸ்டினுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டில் இதற்கான சிம்பிளிஃபிகேஷன் ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் 15க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு பதிவு பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.